விளைவெடுத்தலும் நீச்சலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையா அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. கம்பன் எவ்வாறோ என்னோடு நுழைந்து விட்டான். என்னுடைய பள்ளி பருவத்து முதல் தேர்வு போட்டியில் 2ஆம் பரிசு வாங்கிய போதே கம்பனுடைய ஒரு சிறிய நூறு தான் எனக்கு பரிசாக வழங்கப்பட்டது. அதன் பிறகு தமிழ் இலக்கியத்தின் மீது ஒரு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வத்தின் ஊடாக இன்று என்னுடைய திருமணத்திற்கு பிறகு அம்பத்தூரில் இருக்கக்கூடிய கம்பன் கழகத்திற்கு அடிக்கடி நான் வந்து செல்வது. அம்பத்தூர் கம்பன் கழகத்தினுடைய 100வது மாத சொற்பொழிவுக்கு நான் வந்து மிகப்பெரிய கூட்டம். இது என்னை ஈர்த்தது. அதுபோல இங்கே நான் அம்பத்தூருக்கே மாறிவிட்டேன் கொரோனா காலத்திற்கு பிறகு. அதன் பிறகு அம்பத்தூர் கம்பன் கழகத்தில் வாரம் நடக்கின்ற வகுப்புக்கு மாறாமல் நான் வந்துவிடுவேன். அதுபோல மாதத்திற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் அம்பத்தூர் கம்பன் கழகத்தின் மாணவன் என்ற பெருமையோடு இங்கு நான் பேச துவங்குகிறேன். என்னோடு சக மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இங்கு நிறைய கேள்விகளுக்கு பதிலளித்தார்கள். அவர்கள் அளவுக்கு எனக்கு கம்பன் தெரியாது என்றாலும் தெரிந்த அளவுக்கு கம்பனை பேசுவது பெருமை கொள்கிறேன். என்னுடைய உரையின் தலைப்பு கந்தாய் சமையல் காரியே. ராமன் கடவுள். ஆனால் இந்த ராமனோட ஒருவரும் ராமன் கடவுளாக ஒரு சில இடத்தில் மட்டுமே காட்சியளிக்கப்பட்டுள்ளார். அப்படிப்பட்ட ராமனை கடவுளாக காட்டுகின்ற ஒரு படம் இதற்கு முன்னதாக உள்ள வகையை முதலில் நாம் புரிந்துகொள்ள வேண்டும். சிறுவர்கள் கரையை செல்வம் ஒருவனை தங்கிருச்சி என்று கௌசியமன் வந்து உன்னுடைய பிள்ளையை நாட அனுப்பி என்று சொல்லுகிறார். அந்த தயக்கத்திற்கு பிறகு நாளையா சரி நான் அனுப்புகிறேன். ஒரு பிள்ளைக்கான கேட்கிறேன். ஒன்றோடு ஒன்று எழுதலாம். நான் இலக்குமணியில் சேர்ந்து அனுப்புகிறேன். சூப்பராக அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்த போது அந்த கை அடைக்கப்படுவதில் கைகளுக்கு அடைக்கலமாக கொடுக்கப்படுவதில் என்ன சொல்லப்பட்டது என்றால் ராமன் இனி கௌசியன் தான் நமக்கு தந்தை தாய் குரு எல்லாமே. அப்படி இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை ஏற்றி செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். அதன்படி காலத்தை பார்த்து முடித்தது. வேட்கை நன்றாக நடந்து முடித்தது. என்ன செய்திருக்க என்ன செய்திருக்கிறது? சரிப்பா என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வாங்க அயோத்திக்கு போகாமல் கூட்டிட்டு போயிருக்கணும். அப்படி கூட்டிட்டு போகல. தொடர்ந்து விதிலைக்கு நடந்து சென்றார்கள். இங்கே முதல் காலையின் வலிமையை நடந்து செல்லும் போது ராமன் இலக்குவன் இருவரும் பாதையை அறிவுரை என்பது சொல்லப்படும். அதனால்தான் பலை அதிகாலை என்ற மந்திரங்களை பிரம்மன் கௌசியன் கொடுத்த மந்திரங்கள் அவர் உரைத்து அதன் மூலமாக பால்கள் மற்றும் உடல் உஷ்ணப்படாமல் அந்த பாலைநிலத்தை கடத்த முடிகிறது. இவ்வாறு கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு மேடு தெரிகிறது. அந்த மேட்டில் ஒரு கருங்கல் உருவம் வெளிப்படையாக வெட்ட வெளியாக அதை கம்பன் இவ்வாறு சொல்கிறார். மேட்டு உயர் கருங்கல் ஓர் வெள்ளையை கண்டார் என்று சொல்கிறார். மேட்டு உயர் ஓர் வெள்ளையை கண்டார் என்பது ஒரு மேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கருங்கல் சிலையானது இருக்கிறது. வெட்ட வெளியில் இருக்கிறது. அதற்கு ஒரு கோவில் கூட கட்டவில்லை. அதனால் இது தெய்வமாக இருக்க பயனில்லை என்பதை குறிப்பதை இப்போதாக இருக்கின்ற வேண்டிய கடவுளாக அவர் ஒரு
நிலப்பகுதி சமனாக ஒரு நிலப்பகுதி மேலாகவும் ஒரு நிலப்பகுதி பள்ளமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் எல்லாவற்றையும் பாதங்களை கொண்டே கடந்து செல்கின்ற காரணத்தினால் அவ்வாறு அவர்கள் சென்றார்கள். செல்லும் போது ராமனுடைய திருவடி புகழ் அந்த சிலையை கண்ட கவனத்தை ஆத்மதன் கடல் துகள் தருவ முந்த பேதமை மயக்க வேறுபட்டு உருவை கொண்டு தெய்வம் கடல் கூறியது ஒப்ப பண்டை வண்ணமாய் என்ற மாமனை படைப்பான் என்று கம்பன் இதை பாடுகிறார். இந்த பாடல் என்ன தெரிகிறதா? ஒரு கல்லுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கைப்படுகிறது. கல்லுக்குள் இருந்து எப்படி வெளிப்பட்டு வருவோம்? பூனை பிழந்து கொண்டு நரசிம்மன் வந்தார், அப்படி பிழந்து கொண்டு வர வேண்டும். ஆனால் கம்பனில் எழுதுகிறார், ராமனுடைய திருவரையில் இருந்து பறந்து சென்ற துகள் பட்டது. அது பட்டதன் என்ன நடக்கலாம்? அதனிலே ஏதோ ஒன்று ஒவ்வாத ஒன்றை உண்டு, அதனால் மயக்கமற்று கிடந்தது போலும். அந்த மயக்கத்திலிருந்து தெரிந்து வந்தது போலவும் மயக்க குரு கொண்டு மெய்யுணர்வு கடல் கூறிய ஒப்ப என்று சொல்கிறார். இது போல இன்னொரு சொல், இந்த சொல்லை மட்டுமே வைத்து ஒரு பண்டை மண்டலத்தினர் பண்டை மண்டலமாக கல்லாக ஏதோ அறிவித்தார் என்று கல்லாக ஆனாலோ அன்று எந்த அளவில் எந்த நிலையில் அவர் இருந்தாரோ அதே நிலையில் சொல்கிறார். பழைய படங்களெல்லாம் பார்க்கணும். 30 நாள் முன்னாடி இருந்தார்கள், இன்னைக்கு இவ்வளவு வயசான ஆளாக நடக்கணும். செங்கல் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஆளா பெரிய ஆளா ரொம்ப தாழ்வு. ஆனா அதனை எப்படி அவள் சொல்லாமலோ அப்படியே சொல்கிறார். நம்மளுடைய சிறப்பு இப்படி ஒரு இந்த ஒரு நாள் நடக்கும்போது ராமனுடைய 14 அதெல்லாம் ஞாபகம் 14 வயசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அவன் நடத்தலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே மாதிரி கண்ணு எடுத்து நிற்கிறாருன்னா எவ்வளவு பதட்டம் திரும்பி கௌசி சொன்னவனை கேட்கிறார். எனக்கு இது மிகுந்த அதிகமாக இருக்கிறது, என்ன நடக்கிறது என்று சுதரையும் கேட்டு சொல்லுகிறான். அப்போது கௌசிகம் நடந்தவற்றை விவரிக்கிறார். விவரித்து முடிந்த பின்னர் ராமனுடைய சிறப்பை கம்பன் வாயிலாக கௌசிகன் வாயிலாக கம்பன் சொன்னதாக ஒரு 8 வண்ண பாடல் உண்டு. இந்த 8 வண்ண பாடல் இப்படி தோன்றுகிறது. கதை எப்படி சொல்றது? ஏன்னா அது ஒரு சுவாரஸ்யம். இந்த 8 வண்ண பாடல் என்பது பெருமாள் அவதாரமாக இந்த ராமன் இருப்பதா இந்த பாடலை 8 வருடம் பாடல் இப்பெல்லாம் நிகழ்ந்தவெல்லாம் இந்த உலகத்தையெல்லாம் உயிர்வண்ண பண்ணி மற்றும் உயர்வண்ண போவதோ மைவண்ணத்து அழகி போது மழைவண்ண தன்னையும் கைவண்ணம் வந்து கண்டேன் கால்வண்ணம் செய்து கண்டேன் கேட்டு இந்த 8 ஏன் பாடலாம்? இந்த பாடலை இவ்வண்ணம் வண்ணம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 8 வண்ணம் பாடல்களுக்காக இப்படி இந்த மைவண்ணத்து அழகி மழைவண்ணத்து அண்ணனும் கருதுகிறார். ஒரு கருத்து தன்னை முன்னிறுத்தி மற்றவைகளை மாறியாக மறைத்து கருப்பால் மைவண்ணத்து அழகி என்ன எல்லாரையும் தின்னான். அவளை முன்னிறுத்தி உலகையே அழைத்தார். ஆனா இந்த மழைவண்ணத்து ராமனை அந்த கைகள் உருவாக்கி கருப்பவனத்தை மழைவண்ணம் தன்னை அழைத்து கொண்டாலும் நேரத்தை
உலகத்தை வாழ்விக்கும் ராமன் அப்பேற்பட்ட ஒருவன் என்பதை இங்கு சொல்வதற்காகவே இந்த பாடலில் அவர் சொல்லிட்ட கதையெல்லாம் சொல்லி முடிச்சு இந்த பாடலை பாடி போயிருக்கு. ஆனா கதை என்ன? அதுதான் ஏன்னா கல்லாய் சமைத்த காரிகை என்பதுதான் கதை. கதைக்குள்ள கதைக்குடைய வில்லன் யார்? கதைக்குடைய வில்லன் இந்திரன். இந்திரன் என்பவன் யார்? இந்திரன் என்பவன் கடவுள் நிலையில் உள்ளவன். அப்பவே கடவுளாக இருந்தவன். இன்றும் இந்திரனுக்கு விழா கிடைக்கப்படுகிறது. எந்த விழா கிடைக்கப்படுகிறது? பூமுகாவில் இன்றும் இந்த விழா என்பது கிடைக்கப்படுகிறது. இந்திரனை செய்து வழிபடும் பக்தர்கள் இல்லை. இந்திரன் செய்த இந்த வேலைதான் என்ன சொன்னா, இந்திரன் பிறந்தோடால் அப்பொழுதும் பேரவை நாளற்கு அப்பொழுது கண்டார்கள் என்று சொன்னாங்க. இவர்கள் போல அறப்பொருள் கண்ட பிறகும் பெருப்பொருளால் சென்று அவன் தூக்க வேண்டும் எண்ணினான். அதனால் அவனுக்கு இந்த பழி சேர்ந்தது. வீடுகள் இல்லாத பழிக்கு யாரும் இல்லாத ஒரு பழியை இந்திரன் தானே செய்து கொண்டான். என்ன செய்யலாம்? அவனுக்கு அதனை மிகவும் அழகான பெண் என்று தோன்றும். அவனுக்கு செய்தி வருகிறது. அவன் அப்படி நினைக்கிறான். அதனால் அதனை வாழ்க்கை வருகிறான். கௌதம எப்படியாவது ஏமாற்ற வேண்டும். அதற்காக கௌதமனுடைய வெளியிலிருந்து தோழியாக தூங்குகிறான். தோழியாக தூங்குகிறான் என்று பக்கம் எழுதவில்லை. அவர்கள் பட செய்கிறார் என்றுதான் இருக்கிறார். ஆனால் நாட்டுக்கு ஒரு பாடல் அது அப்படியே இருக்கிறது. ஒரு குருகுலம் இருக்கிறது. சின்ன குருகுலம் இருக்கிறது. இந்த குருகுலத்தில் வந்து மாணவர்கள் படிக்கிறார்கள். மாணவர்களுக்கு வீட்டு பாடம் வழங்கப்படுகிறது. அந்த வீட்டு பாடத்தை சரியாக முடித்து வர வேண்டும் என்று அந்த குரு சொல்லுகிறார். அதற்கு தலைமை மாணவனாக இருக்கக்கூடியவன் சொல்லுகிறான். அன்றைக்கு போகுமாக காட்டிலே விளையாடால் தனியார் இப்படியை அமைத்து பார்த்து வந்தது வராது வகையுடன் படித்து கட்டி இந்திரன் கோழி என்று சொல்லுவோம் ஐயா. இந்திரன் கோழி என்று சொல்லுகிறார். அதாவது நாங்கள் நிலம் சொல்வதற்கு முன்னே படி செல்லும் போது இருக்கிற ஆட்கள் விளையாடாமல் வீட்டுக்கு சென்று வீட்டு பாடத்தை எடுத்து படித்து எது எங்களுக்கு புரிந்தது புரியாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு மறுநாள் காலம் எப்போது எழுதுவோம் தெரியுமா? இந்திரன் வந்து கோழியாக கூப்பினாங்க. அவ்வளவு முன்னம் நாங்கள் எழுதுவது பாடம். அப்படி இந்திரன் கோழியாக வந்து இந்த நாட்டுப்புற பாடம் சொல்கிறது. அவன் இந்திரன் கௌதமனுடைய வருகிறான். எதனால் வருகிறான்? கதிரிகை தான் கதையின் நாயகி. கதிரிகையுடைய அழகே கம்பன் எவ்வாறு இருக்கிறான்? கம்பன் தையலாய் நயனம் தையலாய் நயனம் கண்களை பார்த்துதான் அழகை குறிக்கிறான். ஒரு பெண்ணுடைய அழகை பெண்ணுடைய கண்கள் வேறோடு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பாக நப்பியோடு வெளியினாள் என்று சொல்கிறார். நப்பியோடு வெளியினாள் என்றால் மான் போன்ற விழியை கொண்டவள் என்று கூறும். இப்படி மான் போன்ற வேறு போன்ற விழியை கொண்டவர்களை நாம் தான் கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்கிறேன். இப்போது கௌரவம் அனுப்பிவிட்டார். கௌரவம் வெளியே நாம் ஒரு நாளை வேலையை வெளியே கொண்டிருக்கார். இப்போது ஓழிவு கொண்டவன் வீட்டு கௌதம முன்னோனுடைய உருவம் கொண்டு அகலிகை குடித்து செல்கின்றான். அகலிகையை உணர்கிறான். அகலிகையை உணர்ந்த பிறகு அகலிகை முதலில் செய்யவில்லை என்றால் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அகலிகை உணர்கிறாள். இந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் கம்பன் செதுக்கியவை எழுதியவை அல்ல. காரணம் அவளோடும் ராம குருமண மதுவின் பேரர் ஒக்க வந்து யுத்தனும் உணர்ந்தனர். இந்த ஒரு சொல் அப்பொழுது உணர்ந்தனர் கண்டுபிடிச்சார். ஆனா வந்திருக்க உருவம் கௌதமனுடைய உருவம்.
இருந்தாலும் அவருக்கு தெரியுது வேலையாக என்னமோ நடந்து அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. தெரிந்து என்ன தக்கது அன்று என்ன ஓர் ஆள் தாழ்கள். அப்ப இதுக்கு என்ன பொருள் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் ஒன்னாவே இருக்கிறார், பரவாயில்ல இருக்கிறவா இல்லை. கௌதம முனிவனுடைய முகம், அந்த முகத்தை பார்த்து என்ன சொல்ல முடியும்? நீ வேற ஆள் சொல்ல முடியுமா? இன்றைய மனிதர்கள் காணாம கேள்வி கேட்கிறாங்க, ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அகதிகை எந்த கேள்வி கேட்கல. சரி, ஏதோ வேற மாதிரி இந்த உணர்ச்சி இருந்ததா? அப்படி இருக்கும்போதே இவர் வைகைக்கு போனார் இல்லையா, ஆடநிலைக்கு போனது தெரிஞ்சது. இன்னும் விடையிலேயே ஏதோ தூக்கு நடக்கிறது. பிரம்மன் நம்ம ரொம்ப அன்போடு கூட உட்கார்ந்தாரு. அகதிகை தான் உலக அழகி என்பது படைத்து அவளை அடைக்காமாக நம்மளால் கொடுத்தால் நாம் பாதுகாப்பு என்ன நடந்ததோ தெரியாது என்று எப்படி வருகிறான்? முக்கணன் அடையாள முனிவனும் முகிவி பார்த்தான். வேகமா வந்தா இங்கே பார்க்கலாம். இந்திரன் வந்து இப்படி செஞ்சுட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சது. இந்திரன் எப்படி போராட தெரியுமா? புறந்தரன் நடுங்கி. புறந்தரன் யாரு? தேவர்களும் புறந்தரன். அந்த தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன் எப்படி வரலாம்? நடுங்கி ஆகோ பூசையாய் போகல் உட்கான். பூனை என்பதை பூசை என்று எழுதுகிறார். பூசையாய் போகல் உட்கான். போகல் உட்கான் போகிறதுக்கு எத்தனைக்கிறான். அப்படி எத்தனைக்கும் போது இவர் யார்? கௌதம முனிவர். முக்காலும் அணிந்தவர். அப்போ முக்காலும் அணிந்தவர் தான் அவருக்கு தெரிஞ்சது. வந்திருப்பது இந்திரன் என்று தெரியும். வந்திருப்பது இந்திரன் என்று தெரிந்து அவனுக்கு ஒரு சாபம் இருக்கிறார். 1000 மாதத்துக்குள்ள அறிவு உனக்கு உண்டாக என்று ஏறினன் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே எவ்வளவு பாடம் வருது. இன்னைக்கெல்லாம் தண்டனை கொடுத்தோன்னா போய் சிறையில் எடுத்துக்கலாம். தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கணும். தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது வந்து ஒரு 6 மாத காலம் 1 வருட காலம் கிடைத்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. கம்பன் எழுதுகிறான், 1000 மாதத்துக்குள்ள அறிவு உனக்கு உண்டாக என்று ஏறினான். அவையெல்லாம் வந்து கேட்கிற இமைப்பின் முன்னம். இமைப்பின் முன்னம்னா என்ன? ஒரு இமை இமைப்பதற்குள்ளாக அந்த அறிகுறிகள் அவனுக்கு வந்து வருகின்றன. இப்ப இது கம்பன் கொடுத்த தண்டனை. அப்ப அவன் போகிறான். போகும்போது போற வழியெல்லாம் பார்க்கிறவங்க எத்தனை வந்து இப்படி பெண் குழுக்கள் வந்து 1000 நம்முடைய உடலில் என்று எல்லாரும் நகைப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். அவன் போகிறான். போன பிறகு அப்பதான் ஒரு அகதியை பார்க்கிறார். அகதியை பார்த்து மென்னியலாளை நோக்கி மென்னியலாளை என்றால் பொருள் மென்மையான வரை நோக்கி வீட்டில் உள்ள நல்ல அன்போட போனோம்னா அது ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா நம்ம எவ்வளவு போகும். கட்டளையெல்லாம் தீக்கணையாக்கி அப்படி போகப்பட்டு கட்டி கிட்டி உதைத்து எல்லாம் செய்வோம். ஆனால் அதுக்கப்புறம் எழுதுறது மென்னியலாளை நோக்கி. காரணம் அவர் அந்த வரிகளிலிருந்து வேகமாக வந்தது அகலிகையை காப்பாற்றினான். ஆனா அகலிகைக்கு அவர் என்ன சொல்றாரு? நீ வந்து கல்லாயிரு அப்படின்னு சொல்றாரு. அந்த நெல்லியலாளை நோக்கி விதைமகள் அனைத்தையும் கல்வியில் ஆகி இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ விதைமகள் விதைமகன் தெரிந்தே பல ஆடம்போது கூறுவர். ஆனா அவர் விளைமகள் அல்ல. ஆனா இந்த சொல் ஏன் இங்க போடப்பட்டிருக்கு அப்படின்னா, உலகம் என்ன சொல்லுவாங்க? விளைமகள். அதனால இவங்களை விளைமகள் சொல்லிட்டாரு. ஆனா கல்விகள் ஆளுன்னு கொடுக்குறாரு தண்டனை. இந்திரனுக்கு ஒரு தண்டனை பார்த்துட்டோம், அகதிகைக்கு ஒரு தண்டனை பார்த்துட்டோம். இதே தண்டனை தான் வாழ்க்கைக்கு கொடுத்தாரா அப்படின்னு பார்ப்போம். கம்பன் கொடுக்கிற தண்டனை இவனுக்கு இந்திரனுக்கு உன் அங்கெல்லாம் பெண்கள் கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கூடுகிற போது இருக்கிற இன்பம் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான இன்பம். இதுதான் வந்து கண்ணதாசன் ஒரு பாடலும் ஒரே வீணை ஒரே ராகம் எழுது. ஒரு ஆணும் பெண்ணும் கூடுறாங்கன்னா அது ஒரே இருக்கும். அப்ப உனக்கு ஒவ்வொரு பெண்ணா உனக்கு தேவைப்பட்டிருக்க, அதனால உனக்கு 1000
போகணும்னு ஒரு கட்டளை வால்மீகி. ஆனா இவங்க இப்படி கொடுத்தாரு. இதே மாதிரி அகலிக்கு வால்மீகி ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க. அதாவது கௌரவம் கொடுத்தாலும் எழுதுறவங்க கொடுக்கறதுதான் தண்டனை. அப்ப ராமாயணம் 57 விதமா இருக்கு. அதுல ஆனந்த ராமாயணம் துளசிதாசன் எழுதுறது, அப்புறம் வால்மீகினா முதல்ல எழுதுறது, கம்பன் எழுதுறது நீங்க பேசுறாங்க. அப்ப கம்பன் என்ன சொல்றாரு, கல்லால் சொல்றாரு, வால்மீகி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? 3 குறள்கள் வெற்றி, அதாவது சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, யார கணக்கு புறப்படக்கூடாது, அப்படின்னு ஒரு வாழ்க்கையை நீண்டகால வாழ்வார். எப்படின்னா பாரதத்தோட அசோசானம் இன்றும் உயிரோடு இருக்கிறாங்க. அது போல ஒரு முடிவே இல்லாமல் இருப்ப, உனக்கு சாப்பாடு கிடையாது, உனக்கு உறக்கம் கிடையாது, நீ செஞ்சதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டது அப்படியே இருப்பேன்னு பார்த்து நம்ம நினைச்சா கல்விகள் ஆரம்பிச்சு. ஏன் நம்ம இப்படி சொல்லணும்? கல்லாக்கணும் இதுக்கு எல்லாம் பொதுவாக சொல்றது, உணர்ந்த நாள் உணர்ந்த பின்னும் தத்தல்ல என்று ஓராள் என்றதான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னா உணர்ந்த கல்ல அப்படியே கல்லா இருக்க முடியும். அப்ப இதுக்குள்ள என்ன சுத்தமா இருக்கு? கொஞ்சம் தற்காலத்து சொல்லுவோம். இந்த நூற்றாண்டினுடைய எழுத்தாளர்கள் ஒருவரான புலமை பித்தன் இதே அகநிலைகளே இருக்கு. இந்த புலமை பித்தன் எழுதுகிற போது என்ன எழுதுறாருன்னா, இதே மாதிரி அவர் வந்து பார்க்கிறார், கௌதம முனிவன் வந்து பார்க்கிறாரு. பார்த்ததுக்கு பிறகு இந்திரனை நோக்கி, இந்திரா உன் மனைவியை தவிர மற்ற எல்லோரையும் சகோதரிகளாக என்ன வேண்டும், நீ ஏன் இப்படி இருக்கிற கேட்டு மன்னித்து அவர் வெளியே அகலிகையை மார்போடு கழிவு கொண்டு, உன் உடலால் தான் தீர்ப்பு விளைக்கிறது, தப்பு என்பது மனம் சார்ந்தது என்று அப்படி முடிக்க பொறுமை யாருடைய மனதில் வந்துட்டார்? கம்பனுடைய மனதில், பாரதியனுடைய மனதில் வந்துட்டார். புலமைக்கு தோன்றியது கம்பனுக்கு சொல்றாங்க. கம்பனுடைய தண்டனை மட்டும் பிற்போக்குடையதான் இருக்குமா? இப்படி யோசிக்கலாம். ஏன் கல்லாதுன்னா ஏன் கல்லாதுன்னா விடையில விளங்க முடியாத விசித்திரங்களில் இது இன்னமும் ஒன்று. கம்பன் பட்டிமன்றத்தில் இது நடக்கும். இப்படி யோசிச்சு இருக்கும் போது எனக்கு வழிபாட்டு நூல்கள் படிப்பது ஆர்வம் அதிகம். சிவபுராணம் படிக்கிறேன். சிவபுராணத்தில் மணிவாசகர் 14 பிறவிகளை அடிக்கிறார். புல்லாகி, கூறாய், பொதுவாய், மனமாகி, பல்வேறுமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பெயராய், கணக்காய், சந்தோஷராய், முன்கராய், பேராய், சென்னாய் என்ற தாவர சங்கமுக்குள். இந்த தாவர சங்கமுக்குள் அப்படின்னா பயாலஜிக்கல் எவல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பயாலஜிக்கல் எவல்யூஷன்ல கல்லாய், மனிதராய் இருக்கிறார். அப்போ மனித பிறகு முன்னாடி இருந்தது கல் பிறவியா, கல்லுக்கு பிறகு இருக்கா, இது இருக்கா, இப்படி எல்லாம் கேள்வி வருகிறேன். ஆனா இது கல்லாய் மனிதராக இருந்ததுனால ஏன் அது கல்லாய் ஆக்கலாம்? கம்பன் பெண்களை ரொம்ப உயர்வாக எழுதலாம். கம்ப காவியம் இன்றளவும் இவ்வளவு பேசப்படுது. கம்பனுக்கு இவ்வளவு கழகங்கள் உண்டுன்னா அதுக்கு பெண் பாத்திரங்கள் படைக்கப்பட்ட விதமும், பெண்கள் பேசியதும், பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளும் தான் காரணம். பாருங்க, கம்பன் அந்த அகை கல் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தா தெரியுமா? நம்ம வந்து கணினி வந்திருக்கோம் வீட்டில். அந்த கணினி வேலை என்ன செய்வோம்? அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ண நானும் ஹேண்ட்லைன் நிற்கும். பாருங்க, அகை ஹேண்ட்லைன் நிற்கிறார் க்ளோஸ் ஸ்டேட்ல. அதை வந்து இருந்தால் ரீஸ்டார்ட் ஆகணும். எப்படி ரீஸ்டார்ட் ஆகலாம்? ராமனுடைய கடற்புகழ் பட்டு ரீஸ்டார்ட் ஆகும் இல்லையா? இப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீ ரீஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. அப்ப இந்த ரீஸ்டார்ட் எப்படி கல்லா வந்து ரீஸ்டார்ட் ஆகும்? அது தெரியுங்களா? கல்லா இவர் மாணிக்கவாசர் எழுதிட்டாரு. முன்ன பின்னா எழுதிக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கிறோம் இல்லையா? ஏன்னா மாணிக்கவாசர் சிவபுராணத்தை எழுதும்போது தன் நிலை மறந்து எழுதினார். அது நமக்கு தெரியும். அப்ப இந்த 14 பிறவிகளை தெரியாம வரிசையா. அப்ப இன்னும் சான்று வேணும். ஏன் கல்லாக்கிறார்? கல்லாக்குவதன் மூலம் இப்படி உணர்வாழ்வு கிடைக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாரும் படிப்பது நம்ம ஒரு 7வது 8வது படிக்கிற நம்ம வந்து
மனிதனின் பரிணாம வளர்ச்சியும் நம்ம படிப்போம் சமூக அறிவியல். அதனுடைய துவக்கம் என்ன சொல்வது? ஸ்டோனேஜ் என்று தோன்றும். பழைய கற்காலம், புதிய கற்காலம், அதுலதான் மனிதன் உருவாகிறான். அப்ப கற்காலத்துக்கு பிறகுதான் மனிதன் உருவாகி இருக்கிறான். இந்த மனிதன் தன்னை சீர் செய்ய வேண்டும் என்றால் கற்காலத்துக்கு போயிட்டு திரும்பி வரணும். இதுதான் கம்பன் சொன்னான். சரியா? அப்படி கம்பன் இப்படியாக இந்த இதை சொல்லி கொடுத்திருக்காரு. நேரத்தின் அருமை கருதி கம்பனுடைய இந்த இது தமிழ் பண்பாடு ஒத்து இருக்கின்ற இதோ வந்து எந்த பெண்ணும் கெட்டு போனாலும் அவளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்காக இப்படி அமைகிறது இருக்கு. ஒன்னே இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு பெண்ணை நாம் அறிமுகம் செய்யும் போதே அந்த பெண் அழகாக இருக்கிறார் என்பதை சொல்லாமல் அந்த பெண்ணுடைய திறனை முன்னிறுத்தி சொன்னாங்க. ஆனால் இந்த வன்புணர்வுகள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வன்புணர்வுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரும் என்று சொல்லி வாழ்க்கை விடைபெறுகிறேன்.